ட்ரெயின் நம்பர் 17656 காக்கிநாடா போர்ட் போகக்கூடிய புதுச்சேரி காக்கிநாடா போர்ட் எக்ஸ்பிரஸில் தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஹே கைஸ், நான் தான் ஃப்ரெண்ட் வரும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட் vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம காச்சேகுடா பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸில் நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து ரிட்டன் நம்ம சென்னைக்கு ட்ரெயின் நம்பர் 17656 காக்கிநாடா போர்ட் போகக்கூடிய புதுச்சேரி காக்கிநாடா போர்ட் எக்ஸ்பிரஸில் தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ட்ரெயினுக்கு இன்னொரு பேரும் பார்த்திங்கன்னா இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா ரியல் நேமு சர்க்கார் எக்ஸ்பிரஸ். ஸோ ஆனால் ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா CIRCARனு வரும். பட் ப்ரொனவுன்சியேஷன் பார்த்திங்கன்னா சர்க்கார் எக்ஸ்பிரஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்க்கார் எக்ஸ்பிரஸில் தாங்க இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா நான் டிக்கெட் தாம்பரம் வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். சரி வாங்க, நம்மளோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:30க்கு எடுப்பாங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ 1:10 ஆகுது. ஸோ வழக்கம் போல் அன்ரிசர்வ்டு தான். ஸோ ஃப்ரண்ட் அன்ரிசர்வ்டுக்கு தான் நான் போக போகிறேன் ஆஸ் யூஷுவல். அண்ட் ஒரு 20 minutes இருக்குது. சரி வாங்க போயிட்டு கோச்சோட டீட்டெயில்ஸ்லாம் லைட்டாக பார்த்துட்டு எத்தனை கோச்சஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு நேரம் நம்ம அன்ரிசர்வ்டுக்கு போகலாம். நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு SLRT கோச், ஒரு அன்ரிசர்வ் கோச், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஏசி கோச் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஏசி கோச் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயினில் A1, ஸோ அது மட்டும்தான் இருக்குது செகண்ட் ஏசி. அதுக்கப்புறம் தேர்ட் ஏசி பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கோச் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ B1 to B5 பார்த்திங்கன்னா இருக்கும். சூப்பர் கோச் மொத்தம் பார்த்திங்கன்னா 12 கோச் இருக்குது. ஸோ S1லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா S12 வரைக்கும் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா சேம் தான், ஒரு அன்ரிசர்வ்டு ஒரு இது தான். அண்ட் பக்கத்தில் நிற்கிறது பார்த்திங்கன்னா 2 மெமோ இருக்கும். இது ஒரு மெமோ இருக்குது, அவங்க ஒரு மெமோ இருக்குது. ஒன்று சென்னை எக்மோர் போகிற மெமோ, இன்னொன்று பார்த்திங்கன்னா திருப்பதி போகிற மெமோ பாண்டிச்சேரியிலேருந்து. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட லோக்கோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு SLRT கோச், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அன்ரிசர்வ்டு கோச் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே போர்டும் போட்டுருக்காங்க பாருங்கள், காச்சேகுடா புதுச்சேரி காக்கிநாடா, மேலே காச்சேகுடா செங்கல்பட்டு காக்கிநாடா. ஸோ 3 நாள் புதுச்சேரிக்கும் 4 நாள் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுக்கும் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரன் ஆகும். என்னுடைய லோக்கோ இது தான். ஸோ WIP4 தான். என்ன ஷெட்டுன்னு தெரியல, ஹிந்தியில் போட்டிருக்கு. பட் இதில் பார்த்திங்கன்னா கவாச் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ஆன்டி கொல்யூஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினில் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அங்கேயே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு 15 minutes இருக்குது நம்மளோட ட்ரெயினோட டிபார்ச்சருக்கு. வாங்க போகலாம். நான் நிறைய நடந்து சுற்றி வந்தேன் நான் இன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. அந்த 2.5 மணி நேரத்தில் ஒரு 2-3 பிளேசஸ் பார்த்திங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நான். ஸோ எங்கெல்லாம் போனேன்றதை சொல்கிறேன். பாண்டிச்சேரிக்கு நான் வந்தோடனே இந்த 2 மணி நேரத்தில் என்னெல்லாம் பிளேசஸ் பார்த்திங்கன்னா போகணுன்றதை சொல்லிடுறேன். ஸோ நேராக பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லே பார்த்திங்கன்னா சர்ச் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த சர்ச்சுக்கு பார்த்திங்கன்னா போனேன். அண்ட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பை வாக்லேயே பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது. இங்கே இருக்குது மணக்குளம் விநாயகர் கோயில். ஸோ பீச் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இருக்குது, பாண்டிச்சேரி மியூசியம் பக்கத்தில். ஸோ அங்கே போனேன். ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போனேன் நான். ஸோ மேப் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரெயிட் ரோடு தான். இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் நேராக போய் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட் ரோடு போனீங்கன்னா கோவில் தான். அப்புறம் அங்கேருந்து பீச் போயிட்டு மறுபடியும் பீச்லேருந்து அகெயின் நான் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வந்துட்டேன். ஸோ இந்த 2 மணி நேரத்தில் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருந்தால் மேபி இன்னும் 2-3 பிளேசஸ் போய் பார்த்துருக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே நான் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று நான் நோட்டீஸ் பண்ணேன். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லே பார்த்திங்கன்னா இருக்குது யூலு ஸ்கூட்டர்ஸ்ன்னு சொல்லி. ஸோ நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கூட அந்த ஸ்கூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெண்டல் ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் பார்த்தேன் நான். ஸோ இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, நான் பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நான் 1 ஹவரில்
கோயிலில் கூட்டம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து எடுக்கிறேன். நான் மேபி 1 hour மேலே இருந்தானே கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருப்பேன். ஸோ போம் சென்னைக்கு மறுபடியும். நம்ம கோச்சோடைய இன்டீரியர் இதுதான். ஸோ இங்கே காலியாக தான் இருக்குது, பட் விழுப்புரம் அங்கே தான் கண்டிப்பாக ஏறுவாங்க. ஸோ எஸ் க்ளீனாக தான் இருக்குது, இங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பற்றி சொல்லலாம். மொத்தமே பார்த்திங்கன்னா 4 பிளாட்ஃபார்ம் தான். அதில் 2 பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா மெட்ரோ எக்ஸ்பிரஸ் நிற்கும். மிச்சம் 2 பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருப்பாங்க. காக்கிநாடா எக்ஸ்பிரஸும் காச்சிகுடா எக்ஸ்பிரஸும் பார்த்திங்கன்னா வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. அண்ட் நான் மார்னிங் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா காச்சிகுடா எக்ஸ்பிரஸில் நிறைய டூரிஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸோ வீக் டேயில் கூட பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. நான் கூட விழுப்புரமோட இறங்கிடும்னு நினச்சேன், ஸ்லீப்பரோட கூட்டம். பட் பாண்டிச்சேரி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தில் சூப்பர். ஸோ இந்த ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்து தான் இந்த ட்ரெயின். ஸோ வீக் டேஸில் பாண்டிச்சேரி வரணும், ஒரு 3 மணி நேரத்தில் வரணும், தூங்கிட்டு வரணும், ஸ்லீப்பரில் வரணும்னு நினச்சிங்கன்னா 150 ரூபாயிலையும் வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்லீப்பரில் இந்த 2 ட்ரெயினும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் காலையில் 6 மணிக்கு கிளம்பும் எக்மோர்லேருந்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மதியம் 1:30 மணிக்கு பாண்டிச்சேரிலேருந்து கிளம்பும். நாளைக்கு மார்னிங் 9:50க்கு பார்த்திங்கன்னா காக்கிநாடா போர்ட் பார்த்திங்கன்னா ரீச் ஆகும். ஷார்ப் ஆன் டைமுக்கு நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து விழுப்புரம் தான். ஸோ இங்கேருந்து ஒரு 38 கிலோமீட்டர்ஸ், ஒரு 1/2 hour to 40 minutes கிட்ட பார்த்திங்கன்னா ஆகும். ஸோ காலையில் அந்த டைம் தான் ஆச்சு. சரி வாங்க, சீனரி சூப்பராக இருக்கும் இந்த ரூட்டில், அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபைவ் மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்திங்கன்னா வந்து விழுப்புரம் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்குங்க. ஸோ
பாதி தூரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே பேஞ்சிட்ருக்கு. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1:15 ஆகுது, 2:15 ஆகுது. ஸோ போகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேல்மருவத்தூர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. ஸோ அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ திண்டிவனம் கிடையாது நடுவில். ஸோ இன்னும் 2 ஸ்டாப்பிங் தான், மேல்மருவத்தூர் அண்ட் செங்கல்பட்டு. ஸோ எத்தனை மணிக்கு தாம்பரம் ரீச் ஆகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் இங்கே க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஏறல. ஸோ மேபி காச்சிக்குடாவில் எல்லாம் ஏறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெயினில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து இல்லை. ஸோ போவோம். மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கும். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தாங்க ஏறுறாங்க. அண்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சில்லுன்னு ஆச்சு. ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தாங்க. விழுப்புரம்லேருந்தே ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தாங்க. விக்ரவாண்டிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்தாங்க, மறுபடியும் ஸ்லோ பண்ணாங்க, மறுபடியும் ஸ்பீட் எடுத்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டாப் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தான். அண்ட் இந்த இடத்துல டிக்கெட் ஃபேர் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 75 ருபீஸ். அண்டு ஏசியில் ஸ்லீப்பரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 145 ருபீஸ் ஆகும். ஏசியில் வந்தீங்கன்னா 505 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஆகும். தேர்ட் ஏசியில். செகண்ட் ஏசியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆகும். ஸ்டார்டர் கொடுத்துட்டாங்க.
ஒரு 5 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்திருக்கோம். அகெயின் செங்கல்பட்டில் ஒரு டீ. அண்ட் இந்த ட்ரெயினோடைய ஒன் ஆஃப் தி டெஸ்டினேஷன் ஸ்டாப் அண்ட் டிபார்ச்சர் ஸ்டாப்புமே இதுதான். இந்த காக்கிநாடா போர்ட் பாண்டிச்சேரி ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு மறுபடியும் பாண்டிச்சேரியிலேருந்து காக்கிநாடா போகும். மிச்ச நாள்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே, சாட்டர்டே அண்ட் டியூஸ்டே, வெனஸ்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காக்கிநாடா டு செங்கல்பட்டு, செங்கல்பட்டு டு காக்கிநாடா பார்த்தீங்கன்னா போகும். ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த 3:50 டைமில் தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பும். half an hour-ல நம்ம பார்த்தீங்கன்னா வந்து தாம்பரம் ரீச் ஆகும். 1/2 hour to 35 to 40 minutes தான் ஆகும். மேக்ஸிமம் 1/2 hour-லே போயிடுவாங்க. டக்குன்னு எங்கேயும் நிறுத்தாமல் போனாங்கன்னா டக்குன்னு போயிடுவாங்க. அண்ட் ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயினுங்க இப்போ வரைக்கும் சொல்கிறேன். ஸ்பீட் வைஸ் இந்த ட்ரெயின் ஓகே, பர்ஃபெக்ட் தான். அப்பப்போ ஸ்லோ பண்ணுறாங்க, பட் சிக்னல் இஷ்யூஸ் தான். பட் மிச்சபடி ஸ்பீட் வைஸ் நல்லாவே தான் இருக்குது. க்ரௌடும் பார்த்தீங்கன்னா இங்கே அன்ரிசர்வ்டு ரொம்பவே ஒஸ்ட்டுங்க. எல்லாம் டம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க அன்ரிசர்வ்டில். ஸ்லீப்பர் எப்படின்னு தெரியல, பட் காச்சிக்குடா கால்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா க்ளீனாக இருந்துச்சு, எல்லாமே பண்ணாங்க. சரி, ஓகே, ஒரு இந்த டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை அப்படியே கண்டினியூ. ஃபைனலி தாம்பரம் வந்து இறங்கியாச்சு. சன்னு நேரம் அடிக்குது வெயில்.
அண்டு நல்ல ஒரு ட்ரெயின் தான். அண்டு ட்ரெயினும் பார்த்திங்கன்னா கிளம்பி போயிடுச்சு. நிறைய கூட்டம் பார்த்திங்கன்னா தாம்பரமில் ஏறினாங்க. ஸோ செம்ம டிமாண்டாக தான் இருக்குது தாம்பரம். நான் எப்பயுமே பார்த்துருக்கேன், காலேஜ்லேருந்து முடிச்சுட்டு வரும்போது இந்த ட்ரெயின் எப்பயுமே பார்ப்பேன், டிமாண்டாக தான் இருக்கும். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து சார்மினார் எக்ஸ்பிரஸ் நின்றுருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடும். 5:30க்கு எதுவும் கிளம்பும். சரி வாங்க வெளில போயிட்டு லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு அவுட்ரு கொடுக்குறேன். ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்திங்கன்னா தாம்பரம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ 20 மினிட்ஸ்ன்றது ஓரளவுக்கு ஒரு டிலே தான். பட் சென்னை எக்மோர்லாம் ஸ்லாக் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அது மேட்ச் ஆகிரும். ஸோ நிறைய பார்த்திங்கன்னா அவுட்டரில் வந்து நிறுத்தி போட்டுறாங்க, இல்லை நடுவில் ஸ்லோ பண்ணிடுறாங்க. ஒன்று செம்ம ஸ்பீடாக வராங்க, டக்குன்னு ஸ்லோ பண்ணிடுறாங்க, இல்லை நிறுத்திடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்குது. அது இல்லைனா இந்த சர்க்கார் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெயின் தான். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா வீக் டேஸ் மண்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே சென்னையிலேருந்து பாண்டி போகிறதுக்கோ ஆர் பாண்டியிலேருந்து சென்னைக்கு வந்து நீங்கள் வந்து காக்கிநாடா போகிறதுக்கோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரெயினாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பற்றி தான் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சூப்பரான ப்ளாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.